ராதிகா, தினந்தோறும் நாம் தலைப்பு செய்தியாக தங்கத்தின் விலையை புதிய உச்சம் என்று போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இனி உச்சமே இல்லாமல் நகர்ந்து கொண்டே இருப்பதால் கடலுக்கு எப்படி எல்லையை கூற முடியாதோ அது போன்று இந்த தங்கத்தின் விலைக்கு உச்சம் இதுதான் என்று சொல்லாத அளவுக்கு தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் இன்று கடந்த 12 மணி நேரத்தில், 24 மணி நேரம் கூட அல்ல, கடந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சவரனுக்கு தங்கத்தின் விலை 9,520 ரூபாய், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 12 மணி நேரத்தில் உயர்ந்திருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. கிராமுக்கு 1,190 ரூபாய், சவரனுக்கு 9,520 ரூபாய் என்று உயர்ந்திருக்கிறது. எனவே இந்த தங்கத்தின் விலைக்கு ஒரு எண்டு கார்டே போட முடியாத அளவுக்கு இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் சங்கங்கள் எல்லாம் தொடர்ந்து கவலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் தங்க நகை கடைகளை நடத்த முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும் நேற்று சத்தியம் தொலைக்காட்சி அளித்த சிறப்பு பேட்டியிலே ஜெயந்திலால் சலானி தெரிவித்திருந்தார். தங்க நகை கடை வைர வியாபாரிகள் சங்க தலைவர் அவரே அப்படி தெரிவிக்கிறார் என்றால், வியாபாரிகளே இப்படி நினைக்கிறார் என்றால் பொதுமக்கள் நிலை என்ன என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழல். தங்கத்தின் விலை, தங்கமாவது பரவாயில்லை, வெள்ளியின் விலை அதைவிட அதிகமாக இருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 1 லட்சம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகள் 3 லட்சம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு 300% உயர்வு, மிகப்பெரிய உயர்வு. இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 12 மணி நேரத்தில் 25,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது 1 கிலோ பார் வெள்ளியின் விலை. எனவே இந்த தங்கமும் வெள்ளியும் போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்து கொண்டிருக்கின்றன. மற்ற போர் நடக்கிறது, குண்டு போட போகிறார்கள், பொருளாதாரம் தேய்ந்து விட்டது போன்ற தலைப்பு செய்திகளெல்லாம் தள்ளிவிட்டு தங்கத்தின் விலையை மட்டுமே ஒரு நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல இந்த தங்கத்தின் விலைக்கு குறைவு எப்போது ஏற்படும், குறையுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டீர்கள். ஆனால் குறைவதற்கான வாய்ப்பு என்பது கண்ணு கெட்டிய தூரத்திலே இல்லை என்பதுதான் தற்போதைக்கு யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியில் கூறியிருந்தோம், வரும் ஜூன் மாதத்தில் 1.5 லட்சம் செல்லும், இந்த ஆண்டு இறுதிக்குள் 2 லட்சம் ரூபாய் எட்டும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை என கூறியிருந்தோம். ஆனால் தற்போது போகின்ற வேகத்தை பார்த்தால் ஜூன் மாதத்தில் 1.5 லட்சம் அல்ல, மார்ச் மாதத்திலேயே 1.5 லட்சம் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம், தங்கத்தின் விலை உயர்வதற்கு காரணம் பல அரசுகளின், பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டன. டாலர் மீதான அவருடைய நம்பகத்தன்மை குறைந்து விட்டது. டாலரை தான் சேமித்து வைப்பார்கள். டாலரை தற்போது வைத்திருப்பது சரியில்லை. ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து பல்வேறு போர்களில் ஈடுபட்டும் நிலையிலே இருப்பதால் என்ன வேண்டுமானால் நடக்கலாம் என்பதால் உலக பொருளாதாரம் திடீரென கீழே விழுந்துவிடும். அப்போது தங்கம் மட்டுமே நம்பகமான முதலீடாக, நம்பகமான பண்டக மாற்று முறைக்கு பயன்படும் என்பதால், அதன் மீதான முதலீடே சரியாக இருக்கும் என்பதால் பல நாடுகள், போலந்து, டென்மார்க் போன்ற பல நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்துள்ளன. குறிப்பாக அந்தந்த நாடுகளின் மத்திய வங்கிகள், சீனாவின் மத்திய வங்கியும் குவித்துக் கொண்டிருக்க, சீன அரசு வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கு, ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி சேமித்து வையுங்கள் என கூறியிருக்கிறது. எனவே சீனா, இந்தியாவிலும் நீங்கள் கூற வேண்டாம், இந்தியாவில் எவ்வளவு விலை இருந்தாலும் தங்கத்தை அந்தஸ்து என்ற முறையில் கூட தொடர்ந்து வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், டிஜிட்டல் கோல்டு என்ற அங்கீகாரம் பெறாத ஒரு அமைப்பும் அது டிஜிட்டல் கோடும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டனர். டாலர் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. புவிசார் பதற்றம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. மத்திய கிழக்கிலே என்ன நடக்குமோ, எந்த நேரத்தில் ஈரான் அமெரிக்காவும் சண்டை போடுமோ என்ற அச்ச உணர்வு காணப்படுவதால் இந்த தங்கத்தின் விலைக்கு இன்னும் கண்ணு கெட்டிய தொலைதூரம் வரை என்று சொல்றார். அது போல இன்னும் சில மாதங்களுக்கு எண்டு காடே இல்லை, தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கும். தினமும் புதிய உச்சத்தை எட்டிக்கொண்டே இருக்கும். வேண்டுமென்றால் ஒரு சிறிய அளவு, ஒரு 10,000 ரூபாய் உயர்ந்து விட்டு ஒரு 1,000 ரூபாய் குறையும் அல்லவா, அந்த அளவுக்கு குறைவு இருக்குமே தவிர தங்கத்தின் நிலை நீண்டு கொண்டேதான் போகிறது என்பதுதான் தற்போதைக்கு உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.